இன்னைக்கு சதாச்சாரக லெசன் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அபியாசக கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சர்வான் ஸ்லோகான் சஸ்வரம் காயத். எல்லாருமே அந்த ஸ்லோகத்தை திரும்பவும் சஸ்வரம் அப்படின்னா ரொம்ப கிளியரா ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாட சொல்லியிருக்காங்க. அதை திரும்ப சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். செகண்ட் ஒன், உபயுக்த கதடானாம் சமக்ஷம் ஆம் அனுபயுக்த கதனானாம் சமக்ஷம் ந இதி லிக்கத். அப்ப என்ன அர்த்தம்? உபயுக்த கதனானாம், அதாவது ரொம்ப கரெக்டா இருக்கிற, ஃபேரா இருக்கிற, கதனானாம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பக்கத்துல, சமக்ஷம்னா பக்கத்துல, அதுக்கு பக்கத்துல, ஆம் எஸ் அப்படின்னு எழுதணும், சஹின்னு எழுதணும். அனுபயுக்த கதனானாம், இப்ப அது அன்ஃபேரா இருக்கு, ராங்கா இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ந இதி லிக்கத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிராத்தக காலே ஈஸ்வரம் ஸ்மரேத். ஏர்லி மார்னிங் கடவுளை வந்து ஸ்மரேத் அப்படின்னா ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா என்ன வரணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆம். அனுர்த்தம் ப்ரூயாத். ப்ரூயாத் அப்படின்னா ஸ்பீக்குன்னு அர்த்தம். அனுர்த்தம் அப்படின்னா லை, பொய்ய வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்ம என்ன எழுதணும், ந. மனசா சேஷ்ட ஜனம் சேவேத். மனசாலேயே நம்ம என்ன பண்ணணும், சேஷ்ட ஜனம் அதாவது ஜென்டில்மேன், அவங்களுக்கு சேவை பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஸ்லோகத்துல படிச்சோம் இல்லையா. மனசா சேஷ்ட ஜனம் சேவேத், ஆம். மித்ரேன கலகம் கிருத்துவா ஜனஹ சுகி பவதி. நம்ம ஸ்லோகம்ல படிச்சதுல இருந்து இங்க ஆப்போசிட்டா கொடுத்திருக்காங்க. மித்ரேன கலகம், ஃப்ரெண்டு கூட குவாரல் பண்றவங்க, அதாவது சண்டை போடுறவங்க, கிருத்துவா குவாரல் போடுறவங்க, ஜனஹ சுகி பவத் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன போடணும் இதுல, ந. குவாரல் கொரியல் தான் வரும். ஷவஹ காரியம் அத்திய குருவதி. ஷவஹ அப்படின்னா டுமாரோ. எல்லாமே நம்ம ஸ்லோகம்ல படிச்சது தான். நாளைக்கான வேலையை அத்திய டுடே இன்னைக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆம். செகண்ட் ஒன் போலாம். ஏகபதேன உத்ரத். இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு ஏகபதேன ஒரு லைன்ல வந்து ஒரு வேர்ட்ல, பதேன அப்படின்னா ஒரு வேர்ட்ல ஆன்சர் பண்ணும். கஹனா பிரதீக்ஷதே. கஹனா பிரதீக்ஷதே என்ன வந்து நம்மளுக்கு வெயிட் பண்ணாது. கஹ ஹூ வில் நாட் வெயிட்னு கேட்குறாங்க. இப்போ எது வந்து வெயிட் பண்ணாது? கஹ ந பிரதீக்ஷதே மிருத்திஹி. மிருத்திஹி ந பிரதீக்ஷதே. நம்ம இந்த வேலையை முடிச்சோமா இல்லையான்னு மிருத்யுஹி, மிருத்யு வெயிட் பண்ணாது, டெத் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணாது. அதாவது நேச்சரா அவங்க மீன் பண்றாங்க. செகண்ட் கொஸ்டின், சத்யதா கதா வியவஹாரே ஸ்யாத். கதா அப்படின்னா சத்யதா கதா வியவஹாரே ஸ்யாத். கதா அப்படின்னா வென் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ சத்தியதா எப்ப எல்லாம் நம்ம பேசணும், சத்தியமா பேச வேண்டியது, அந்த பிஹேவியர் எப்பெல்லாம் இருக்கணும்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சர்வதா, எப்பயுமே நம்ம வந்து சத்தியத்தை பேசணும். சத்தியதா கதா வியவஹாரே ஸ்யாத், சத்தியதா சர்வதா வியவஹாரே ஸ்யாத். கிம் ப்ரூயாத். கிம் அப்படின்னா வாட் அப்படி வரும். அப்ப என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பேசணும் நம்ம? சத்தியம். ஃபோர்த் கொஸ்டின், கேன சக கலகம் கிருத்துவா நரக சுகி ந பவேத். யாரு கூட சண்டை போடுறவங்க நரக சுகி அப்படின்னா கொஞ்சம் கூட சுகம் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாரு கூட அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். வித் ஹூம்? மித்ரேன. ஸோ மித்ரேன கலகம் கிருத்துவா நரக சுகி ந பவத். கொஞ்சம் கூட சந்தோஷமே அவங்களுக்கு கிடைக்காது, எப்பவுமே அவங்களுக்கு கஷ்டம்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கஹ மகாரிபுஹி அஸ்மாக்கம் ஷரீரே திஷ்டதி. கஹ அப்படின்னா கோன்னு அர்த்தம். யாரு யாரு அந்த எனிமி, அஸ்மாக்கம் ஷரீரே திஷ்டதி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த எனிமி யாருன்னு கேட்குறாங்க. ஆலசியம். நெக்ஸ்ட் பாருங்க, ரேகாங்கித் பதானி ஆதிருத்திய பிரசன்ன நிர்மாணம் குரு. ரேகாங்கித் பதானி, ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்கிற அந்த வேர்டினுடைய கொஸ்டின் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மிருத்திஹி ந பிரதீக்ஷதே. மிருத்யு எதுக்காகவும் வெயிட் பண்ணாதுன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்கணும்? யாரு எதுக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு புல்லிங்க சப்த் அப்படின்னாலே நம்ம என்ன எழுதுறோம்? கஹ. கஹ ந பிரதீக்ஷதே.
கலகம் கிருத்துவா நரக துக்கி பவதி. கலகம் கிருத்துவா சண்டை போடுறவங்க நரக துக்கி அதாவது ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப கலகம் கிருத்துவா எதை செய்யறவங்க அப்படின்னு கேட்கணும். வாட் அப்படின்ற மாதிரி கேட்கணும். அப்ப கிம் கிருத்துவா எதை பண்றவங்க, வாட் அப்படின்ற மீனிங். பித்தரம் கர்மனா சேவேத். பித்தரம் அப்படின்னா பிதாவுக்கு, பிதாக்கோ கர்மனா சேவேத் நம்மளுடைய டீட்ஸாலேயே அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதாவது பேச்சாலையும் வாக்காலையும் மனசாலையும். பித்தரம் கர்மனா சேவேத். இப்ப பித்தரம் அப்படின்னும் போது நம்மளுக்கு யாருக்கு அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா, த்விதியா விபக்தி வரும், கர்மகாரக் ஆப்ஜெக்ட் வரும். அப்ப क्वेश्चन வந்து கம் கம் கர்மனா சேவத் பித்தரம் கர்மனா சேவத். இது புல்லிங் சப்த் அப்படின்றதால நம்மளுக்கு கம் வருது. வியவஹாரே மிருதுதா ஸ்ரேயசி. வியவஹாரே மிருதுதா அதாவது நம்மளுடைய பிஹேவியர்ல மிருதுதா ஸ்ரேயசி ரொம்ப சாஃப்டானதாக இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப கோன் என்ன இருக்கணும்னு கேட்கிறோம் நம்ம. இப்ப இது ஸ்ரீலிங் அப்படின்றதுனால கா. வியவஹாரே கா ஸ்ரேயசி பிஹேவியர்ல எது வந்து பெஸ்டானது, சாஃப்டா இருக்கிறது பெஸ்டானது. சர்வதா வியவஹாரே ருச்சுதா விதேயா. சர்வதா வியவஹாரே எப்பயுமே பிஹேவியர்ல ருச்சுதா இருக்கணும்னு சொல்றோம். அப்ப எப்பயுமே போது எப்ப, வென்னுன்ற क्वेश्चन கேட்கறதுக்கு நம்ம கதா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பிரஷன மத்தியே த்ரீனி கிரியாபதானி சந்தி. அதாவது இந்த கொஸ்டின்ஸ்க்கு நடுவில் நம்மளுக்கு 3 கிரியாபதானி இருக்கு, வேர்ப்ஸ் நம்மளுக்கு 3 கொடுத்துருக்காங்க. தானி பிரயுக்த சார்த்தக் வாக்கியானி ரச்சியத். இந்த வாக்கியல எது போடணுமோ அதை நம்ம கரெக்டாக போட்டு எழுதணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூயாத் அப்படின்னா ஸ்பீக் அப்படின்னு அர்த்தம். சேவேத் அப்படின்னா சர்வீஸ் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. சியாத் அப்படின்னா ஹோனா சாயே, டு பி அப்படின்ற மாதிரியான மீனிங். ஸோ இப்போ பாருங்க, சத்தியம் பிரியம் ச ப்ரூயாத். அப்போ கண்டிப்பாக என்ன சொல்கிறோம் நம்ம, சத்தியம் பிரியம் ச ப்ரூயாத் அப்படின்னு வரணும். வாச்சா குரும் அதாவது வாக்கால குருவுக்கு நம்ம என்ன பண்ணணும், சேவேத் சேவை பண்ணணும். இதை நீங்கள் எடுத்து தனியாக எழுதணும், நான் இதுலேயே எழுதுறேன் அப்படியே. நெக்ஸ்ட் ஒன், சத்தியம் அப்ரியம் சனா. அதாவது சத்தியமான வார்த்தைகள் பிளசண்டா இல்லை அப்படின்னா அதை என்ன பண்ணக்கூடாது, ந ப்ரூயாத் பேசக்கூடாது. இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரூயாத் வரணும். நெக்ஸ்ட், வியவஹாரே கதாச்சன் கௌடில்யம் ந. வியவஹாரே கதாச்சன் அதாவது நம்மளுடைய பிஹேவியர்ல எப்பயுமே கௌடில்யம் இருக்கக்கூடாது. சியாத் கௌடில்யம் ஞ சியாத். சேஷ்ட ஜனம் கர்மனா சேவேத். சேஷ்ட ஜனங்களுக்கு கர்மனா என்ன பண்ணணும், சேவை பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஸ்லோகன்ல படிச்சது தான். நெக்ஸ்ட், வியவஹாரே சர்வதா ஔதாரியம் சியாத். நெக்ஸ்ட், ஆநிருத்தம் பிரியம் ச. ஸோ பொய்யான வார்த்தைகள் பிரியமா இருந்தா கூட அது என்ன பண்ணக்கூடாது, ந ப்ரூயாத். மனசா மாத்திரம் பித்தரம் சேவேத். ஸோ இந்த வேர்ப்ஸை வந்து நம்ம எப்படி கரெக்டாக இருக்கிறதுக்கு நம்ம எழுதியிருக்கோம். இது தனித்தனியாக சென்டென்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து எழுதணும். இந்த டேஷ் கொடுத்துருக்காங்களே இதில் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட், மஞ்சுஷாத்தக அவ்யபதானி சித்வா ரிக்தஸ்தானானி பூரியத். ஸோ கொடுத்துருக்கிற பாக்ஸ்லேருந்து அவ்யபதானி எடுத்து நம்ம எழுதணும். அப்போ அவ்யபதானியில் என்ன வருது பாருங்க, பக்தஹா டேஷ் ஈஸ்வரம் ஸ்மரதி. பக்தக என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே சதா ஆல்வேஸ் கடவுளை வந்து ப்ரே பண்ணுவாங்க. அசத்தியம் ந வக்தவ்யம். ஸோ அசத்தியம் ட்ரூவா இல்லாத வார்த்தைகளை எப்பயுமே பேசக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், பிரியம் சத்தியம் வதேத். அப்ப பிரியம் அண்ட்னு வரும் இல்லையா, பிரியம் ததா சத்தியம் வதேத். லதா மேதா டேஷ் வித்யாலயம் கச்சதஹ. அப்ப என்ன வரணும், லதாவும் மேதாவும் அப்படின்னும் போது ச போடுறோம். டேஷ் குஷலி பவத். நல்லாவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்களா, அப்பி குஷலி பவான்.
மகாத்மா காந்தி டேஷ் அஹிம்சா ந அத்தியச்சத் கதாச்சன், அதாவது நெவர்னு போடணும். மகாத்மா காந்தி எப்பயுமே அஹிம்சையை செய்யலை, நான் வயலன்ஸ். சாரி, வயலன்ஸ் பண்ணலை. அங்கே மகாத்மா காந்தி எப்பவுமே வயலன்ஸ்ன்றதை பண்ணல. அஹிம்சா ந அத்தியச்சத் அப்படின்னு சொன்னால் அஹிம்சையை விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திரம் திருஷ்டுவா மஞ்சுஷாத்தக பதானி ச பிரயுக்த வாக்கியானி ரச்சித். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இந்த பிக்சரை வச்சு நம்ம என்ன பண்ணணும், சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். லிக்கதி கக்ஷாயாம் ஷியாம பட்டே லிக்கந்தி சக புஸ்தகாயாம் சிக்ஷக சாத்ராக உத்தராணி பிரசனம் தே. ஸோ இதில் என்ன வருது நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் வந்து சிக்ஷக ஷியாம பட்டே லிக்கதி. ஸோ என்ன எழுதணும் ஃபர்ஸ்ட்ல, சிக்ஷக தான் ஃபர்ஸ்ட்ல, ஷியாம பட்டே லிக்கதி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சக, அவர் என்ன பண்றாரு, சக, இது நெக்ஸ்ட் லைன்ல எழுத வேண்டிய ஃபர்ஸ்ட், அதாவது ரெண்டாவதுல 1, செகண்ட்ல 1 போட்டிருக்கேன். சக ஷியாம பட்டே பிரசனம். ஸோ இதுவும் நம்ம திரும்ப எழுதிக்கிறோம். ஷியாம பட்டே பிரசனம், நல்லா நான் சொல்றதை கேட்டு எழுதணும் நோட்ல. பிரசனம், செகண்ட்ல இது 3. லிக்கதி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் நம்ம ஒரே இதை எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்னா, சிக்ஷக ஷியாம பட்டே லிக்கதி சக ஷியாம பட்டே பிரசனம் லிக்கதி. சாத்ரா, சாத்ராக அப்படின்னா ப்ளூரல்ல சொல்றோம் இல்லையா, சாத்ராக கக்ஷாயாம், சாத்ராக கக்ஷாயாம் படந்தி. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து கிளாஸ்ல படிக்கிறாங்க. படந்தி, சாரி படந்தின்ற வேர்டு இல்லையா, படந்தி நம்ம சேர்த்துக்கலாமா, படந்தி இல்லை லிக்கந்தி போட்டுக்கோங்க. உங்களுக்கு அது வேண்டாம், சேர்க்க வேண்டாம்னு தோணுச்சுன்னா லிக்கந்தி கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் தே அவர்கள், நெக்ஸ்ட் லைன்ல எழுதணும். தே புஸ்திகாயாம் நோட்டு புக்கில் உத்ராணி லிக்கதி. ஸோ அவங்க நோட்டு புக்கில் எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், அவங்க உத்தராணி எழுதுறாங்க, அவங்க புக்கில் எழுதுறாங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ் வந்து அழகாக ஃபார்ம் பண்ணி எழுதிடணும்.